கிருஷ்ணன் தான் சனாதன தர்மம். கிருஷ்ணனே சனாதன தர்மம். கிருஷ்ணனை நீங்கள் வணங்கு அப்படிங்கிறது சொல்றதை விட அவன் எதற்காக நின்றான்? இப்போ ராமனை சொல்கிறோம். ராமன் எதற்காக நின்றான்? பித்ரு வாக்கிய பரிபாலனம். அப்பா என்ன சொன்னாலும் கேட்பார். அது எல்லாரும் செய்ய வேண்டியது. ராமனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஐரோப்பியராக இருந்தாலும் சரி, அமெரிக்கராக இருந்தாலும் சரி, அப்பா சொல் பேச்சை கேட்கணும் இல்லையா? அதே மாதிரி அப்புறம் என்ன, ஏகபத்தினி விரதம் ராமன் எடுத்துட்டிங்கனாக்கா, ஒரே பத்தினியோட அவருக்கு பொறுத்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவரோட நீங்கள் கொடுத்த நடத்தி அந்த குழந்தை குடும்பம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த பெண் இருக்கிறப்ப இன்னொரு பின்னாடி, அதனால தான் உங்களுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், அதே தான் சொல்லுவார். பிறனில் விழையாமைன்பார். பிறனில் விழையாமை இருப்பது தான் பேராண்மை அப்படின்னு வரவர். இன்னொருத்தனுடைய மனைவியை நீ விரும்பாத, இந்த வார்த்தை வந்து ராமாயணத்தில் வருது. அதாவது வாலியை ராமன் வந்து அடிச்சிருவான். அடித்த உடனே வாலி என்னை எப்படி நீ என்ன, நான் உனக்கு போய் உன்னை எதிரியா, எனக்கு என்ன சம்மந்தம், நீ ஏன் என்னை வந்து கொன்ற அப்படின்னு சொன்னப்ப, நீ உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், உன்னுடைய தம்பியின் மனைவியை நீ விழைந்தாய், இது சனாதன தர்மம் அன்று. அந்த வார்த்தை அங்கே வருது. மற்றொருவருடைய மனைவியை விழைவது சனாதன தர்மம் அன்று. ராவணன் அப்படித்தான் மற்றொருவனுடைய மனைவியான சீதையை விழைந்தான். அதனால் அது சனாதன தர்மம் அன்று. அதற்குத்தான் அந்த பனிஷ்மெண்ட், அவர் போய் அவர் அடிக்கிறது. ஸோ இந்த சனாதன தர்மம்ங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலும் வருகிறது, மகாபாரதத்திலும் வருகிறது. ஆனால் நம்ம வழக்கத்தில் வந்து தர்மம் தான் சொல்லிட்டு இருந்தோம். வெளிநாட்டவர்கள் வந்து இந்துயிசம் அப்படின்னு ஒரு 1500 2000 வருடங்களுக்கு முன்னாடி, ஈவன் அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம். ஏன்னா இண்டிகா அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது பாருங்க. ஒரு 2400 வருடங்களுக்கு முன்னாடியே மெகஸ்தனிஸ் எழுதுகிறார். அந்த பேர்லாம் அப்பயே வந்துருது. அது அப்படியே வந்து ஹிந்துயிசம்ன்ற ஒரு பேராக வந்தது.